இக்கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள், சூழல்கள் அனைத்தும் கற்பனையால் உருவாக்கப்பட்ட புனைவே தவிர யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இது யாருடைய மனதையும் புண்படுத்தவோ, ஒப்பிட்டு காட்டவோ, சுட்டி காட்டவோ எடுக்கப்பட்டவை அல்ல. அனைத்தும் புனைவே. இது நம் பள்ளி மாணவர்களுக்கு ஊடகம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் மாணவர்களின் நலன் கருதியுமே எடுக்கப்பட்டவையாகவும். நன்றி. இவங்கெல்லாம் சமூக ஊடகத்தினால பாதிக்கப்பட்டவங்க சார். மனநிலை இதெல்லாம் குழந்தை சமூக ஊடகம் அப்படின்னா எப்படி பாதிக்கப்பட்டாங்க சமூக ஊடகத்தினால? ஒரு நிமிஷம் இருங்க, நான் உள்ள அடைச்சிட்டு வந்துறேன், அப்புறம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? ஒவ்வொருத்தரும் சமூக ஊடகங்களை சரியான முறையில பயன்படுத்தாதனால செல்ஃபி எடுத்து எடுத்து தன்னுடைய பேரே செல்ஃபி சுரேஷ் மாற்றப்பட்ட செல்ஃபி சுரேஷ். சமூக மீடியாவில், சமூக வலைதளங்கள்ல ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையுடைய ஸ்டேட்டஸ் சேகர் சமூக ஊடகங்களை தன்னுடைய வீடியோவையும் போட்டோஸையும் பதிவு பண்ணி அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தன்னுடைய பேரை எப்படி மாறி அப்படின்னா லைக் லண்டன். இப்படியாக சமூக நலம் பாதிக்கப்பட்ட நம்ம 4 பேரை பத்தின பதிவு தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் இருங்க, உள்ள அழைச்சிட்டு வந்துறேன். தெளிவா சொன்னது சாரு வந்துருக்காங்க, அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போனா அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா சார், சார் அழைச்சிட்டு போறேன். இதோட முடிவு நேரத்தை சார் சொல்லுவாங்க. ஐயா ஐயா, நம்ம காதலத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஏதோ கேட்கணும், சொல்லுங்க ஐயா. ஐயா, நானும் என் குழந்தையும் பூங்காவுக்கு வந்தோம். சரி, பூங்காவுக்கு வரும்போது இவங்கெல்லாம் ஒரு மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அவரை கேட்கும்போது இவங்க சமூக ஊடகத்துல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விலங்குல எதுவும் விலங்குல கொஞ்சம் விலங்கமா சொல்றீங்க. எனக்கு என்ன ஒண்ணுன்னா, நாங்க பக்கத்துல மனநல காப்பகம் வச்சிருக்கோம். அந்த மனநல காப்பகத்துல இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. அதனால அவங்க எல்லாரும் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டதுனால இவங்க இப்போதைக்கு குழந்தைத்தன்மை அடைஞ்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த குழந்தைத்தன்மை அடைஞ்சதுனால அவங்களுக்காக இந்த சிறுவர் பூங்காவில் 1 மணி நேரம் விளையாடுவதற்கு பர்மிஷன் வாங்கி அவங்க தினம் 1 மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நான் வாங்க ஒவ்வொருத்தரையா உள்ளுக்குள்ள இன்ட்ரோ பண்றேன். முதல்ல இன்ட்ரோ பண்றது இவங்க எல்லாத்தையும் உள்ள இருக்குங்க.
செல்வி சுரேஷ் மட்டும் கொடுங்க. இவரோட பேர் தான் செல்வி சுரேஷ். இவர்கிட்ட என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான இடங்கள்ல போய் போட்டோ எடுத்து அதை தன்னுடைய போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும், தன்னுடைய நண்பர்களுக்கு காட்டி பெருமைப்படணும் அப்படிங்கிற ஒரு மனநலம் உடையவர். இவர் இப்படியே போட்டோ எடுத்து மனநலம் பாதிக்கப்பட்டாரு. இவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கான ஒரு 2 ஈவெண்ட்டை தெரியப்படுத்துறேன். இவர் எப்படின்னா, இவர் இது மாதிரி தான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்க ஸ்கூலுக்கு போற வழியில ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்காரு. அந்த ஆக்சிடென்ட் ஆனவரை போய் காப்பாற்றுவாருன்னு நினைச்சா அங்கேயும் போய் நின்று ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு மனநிலை உள்ளவர். அதையும் அந்த போட்டோ எடுத்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர் இறந்தே போயிட்டாரு. இந்த மாதிரிதான் இன்னொரு நாள் இவரு ஊட்டியோட உச்சிக்கு போய் அங்க போய் ஒரு போட்டோ எடுத்து அதை தன்னுடைய ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவிக்கணும்ட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின்ல 2 கம்பியும் பிடிச்சிட்டு அப்படியே வெளியில அப்படி தலை நீட்டி நிற்கும் போது அந்த வெளியில இருந்த கம்பி, அதாவது போஸ்ட் மரத்தோட கம்பி அவருடைய தலையில பட்டு வேகமா இடிச்சு கீழே விழுந்து அப்படியே மனநலம் பாதிக்கப்பட்டவரா மாறினார். இவர்தான் செல்வி சுரேஷ். செல்வி எடுத்தே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர். வாசகனையா உள்ள தள்ளிட்டு அவரை உள்ள அனுப்புங்க.